सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. हरि ओम्. இந்த கீதை இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் 39வது ஸ்லோகத்திலிருந்து இந்த கர்ம யோகத்தினை குறித்து கூறப்போகின்றேன் என்று சொன்னார். ஸோ ஒன்று சாங்கிய புத்தி என்று பார்த்தோம், இன்னொன்று கர்மயோக புத்தி. அப்படி இந்த கர்மயோக புத்தி என்பது மனதை தயார்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு. See, the mind is purified. The purified mind becomes quiet. See, that is a sign of purification. மனம் தூய்மையாக என்ன ஆயிடும் அப்படின்னா, பதட்டங்கள் எல்லாம் போயிடும், சலனங்கள் போயிடும், ஒரு தெளிவு வரும், ஒரு பேரமைதி உள்ளே வரும். So a quiet, silent mind is a powerful tool. எப்பொழுது மனம் அமைதியாகின்றதோ, மனம் எப்பொழுது தெளிவாக இருக்கின்றதோ, அப்படி தெளிவான ஒரு மனம் ஆன்மீக விஷயங்கள் மட்டுமல்ல, அப்படி லௌகீக விஷயங்களில் கூட நாம் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் அடைவதற்கு அந்த மனம் உதவும். அதனால கர்மயோகம் என்பது எல்லோருக்குமே தேவை. அது சன்னியாசிகளுக்கு மட்டுமில்லை, இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த கர்மயோக புத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாங்கிய யோகம்ங்கிறது விசார மார்க்கம். அது நேரடியாக உடல், மனம், புத்தி இவற்றையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய ஆன்மாவினை குறித்து விசாரம் செய்யக்கூடிய ரேசர் ஷார்ப் இன்டலெக்ட். புத்தி ஒருமுகப்பட்டு இருந்தால் இட் வில் டைரக்ட்லி டைவ் இன்டு தி டெப்த்ஸ் ஆஃப் தி ட்ரூத். அது அப்போதான் உண்மையினுடைய ஆழத்திற்குள் அதனால் செல்ல முடியும், ஊடுருவி செல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு புத்தி. அப்படி இந்த கர்மயோகத்தில் என்ன ஆகும், வாட் இஸ் தி அனதர் பெனிஃபிட் ஆஃப் திஸ் கர்மயோக அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே மனதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன், புத்தியை பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். சின்ன சின்ன வேறுபாடு, மனதிற்கும் புத்திக்கும் என்ன வேறுபாடு. திஸ் கர்மயோகாவில் ஸ்லோலி இன்டகிரேட் தி மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். அது மனதையும் புத்தியும் என்ன பண்ணும், புத்தியையும் ஒருங்கிணைக்கும். See, the mind and intellect, if it is disintegrated, we cannot achieve our purpose. Then the whole exercise becomes waste if mind and intellect is not united or disintegrated. So karma yoga over the period of time, ஒரே நாள்ல நடக்காது. But you should do. கர்ம யோகம் பண்ணணும். கர்ம யோகம் பண்ண என்ன ஆகும், மனமும் புத்தியும் ஆகும். அது எவ்வளோ வருஷம் ஆகுங்கிறது சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். மனமும் புத்தியும் ஒருமுகப்படும். அதனால தான் கர்மயோகத்திற்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கீதை கொடுக்கின்றது. அப்படி இப்போ கர்மயோகம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் இப்போவே நம்ம சொல்ல வேண்டாம். பகவானே எது கர்மயோகம்னு சொல்ல போகிறார். அந்த கர்மயோகத்தை சொல்றதுக்கு முன்பாக இந்த கர்மயோகத்தினுடைய மகத்துவத்தினை, அதனுடைய முக்கியத்துவத்தினை பகவான் கூறுகின்றார். அதனால் சொல்லும் பொழுது nehābhikrama-nāśho அஸ்தி அப்படின்னு சொன்னார். ஸோ இக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சும்மா பகவான் ஏதோ ஒரு வார்த்தை இல்லைன்னு இகன்னு போடலை. அப்படி இக அப்படின்னா இன் திஸ் கர்ம மார்க்க, அப்படி இந்த கர்மயோகத்தில். இது எப்படிப்பட்ட கர்மயோகம்
நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். இது எப்படிப்பட்ட கர்ம மார்க்கம் என்றால், இது மோட்சத்திற்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய கர்ம மார்க்கம். இப்போ மோட்சத்திற்கு துணை புரியக்கூடிய கர்ம மார்க்கம். இப்போ எல்லா கர்மங்களும் மோட்சத்திற்கு வழிவகுக்குமா? ஃபார் லிபரேஷன், மோக்ஷன்னா லிபரேஷன், ஃபார் ஃப்ரீடம் ஆர் செல்ஃப் ரியலைசேஷன். இப்போ எல்லா கர்மங்களும் விடுதலைக்கு உதவுமான உதவாது அப்படின்னு. பெரும்பாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும் நம்மை பந்தப்படுத்தும் அப்படின்னு. அதனால தான் சில பேர், பெரிய சாதகர்கள் கூட கர்மம்னா பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, எந்த கர்மம் செய்தாலும் அது பந்தப்படுத்த முடியும். இந்த கர்மனா பத்தியதே ஜந்துகுன்னு சொல்வார்கள். எல்லா ஜந்துக்களும் கர்மத்தினால் பந்தப்படுகின்றது. ஆனால் பொதுவாக நமக்கு நம்மை விடுவிக்கக்கூடிய கர்மங்களை குறித்து நமக்கு தெரியல. அப்படி there are certain karmas over the period of time with the sincerity, the dedication and with the discipline. If performed, that karma releases the performer. So அது எந்த மாதிரி கர்மங்கள்னு தெரியணும். இப்போ there are day to day activities are there அப்படின்னு. அது கர்மயோகமா அப்படின்னு கேட்டால், இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு, காலையில் எழுந்து ஏதோ கர்மங்கள், எந்த காஃபி குடிச்சிட்டு வந்திருப்பீங்க, குளிச்சிங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு. இது அப்புறம் டிஃபன் செய்யணும், அப்புறம் இப்படி ஒரு கர்மங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கர்மயோகம் கிடையாது. தே ஆர் ஆல் இன்எவிட்டபிள் அப்படின்னு. உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது. யூ ஆர் சப்போஸ் டு டூ அப்படின்னு. பிகாஸ் யுவர் ஓன் வாசனாஸ் வில் டிரைவ் யூ டு டூ அப்படின்னு. See, certain karmas we undertake which is driven by our own innate tendencies. அப்படின்னு. நம்மளுடைய டெண்டன்சிஸ், நம்மளுடைய வாசனைகள், வினைகள்னு சொல்கிற மேல வினைகளால் தூண்டப்படுறது அப்படி. அதனால தான் சும்மா இருக்கிறவன் கல்யாணம் பண்ணிப்பான், அவனால சும்மா இருக்க முடியாது அப்படி. ஏன்னா அவன் இந்த வினைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அவனை தூண்டிகிட்டே இருக்கும் அப்படி. ஸோ வாட் எவர் பி தி வாசனாஸ், யூ see the whole day, you observe, see, கவனிக்கணும் அப்படி. there is lot of difference between all this observation, attention, concentration. இங்கிலீஷில் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி வார்த்தைகளாக இருக்கும், பட் there is a lot of difference between all these words. பட் நம்ம கவனிக்கிறது இல்லை பெரும்பாலும். அதனால தான் எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் கவனிக்கிறதுக்கு கற்றுக்கணும். இப்போ டெய்லி காரியங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒரு மெக்கானிக்கலாக, ஒரு இயந்திரத்தன்மையாக, வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணும், வேறு வழியே இல்லாமல் செய்தே ஆகணும். அப்படி அது செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. சச் கர்மாஸ் டூ தே பியூரிஃபை அஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலி இட் டசன்ட் பியூரிஃபை அவர் மைண்ட். அப்படி பட் அதை செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை செய்யாமலும் இருக்க முடியாது. இது ஒன் செட் ஆஃப் கர்மா. இப்போ டே டு டே இது எல்லாரும் இதை தான் செய்கிறோம். பட் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்க, இதே கர்மயோகம்னு நினச்சிக்கிறாங்க. சரி, நான் என் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறேன், என் கணவனை பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் வந்து தப்பு செய்யலை, ஒன்றும் செய்யலை, என் வேலையை நான் சரியாக செய்கிறேன், குட். தட் மீன்ஸ் யூ ஆர் அ குட் ஹியூமன் பீயிங். தெர் இஸ் நோ டவுட் தட் யூ ஆர் எக்ஸாஸ்டிங் ஆல் யுவர் வாசனாஸ். பட் அது கர்ம யோகம் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம், ஏன்னா அதனுடைய சூக்ஷ்மம் நமக்கு தெரியாததால் அதையுமே கர்மயோகமாக மாற்றலாம். அதுதான் இந்த ஹோல் சீக்ரெட்டே. என்னன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் கர்மத்தை மட்டும் கர்மயோகம் சொல்லலை. எவ்ரி மூமெண்ட் வாட் எவர் வி டூ, அப்படி ஈவன் அ ஸ்மால் லிட்டில் பிட் ஆஃப், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேனாவை எடுத்து இந்த பக்கம் வச்சா அதை கூட கர்மயோகமாக மாற்றலான்னு சொல்கிறாரு. அப்படி தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் கர்மயோகா. அப்படி தட் இஸ் த ரீசன் யூ நீட் அ குரு ஆர் அ டீச்சர். அப்படி ஏன்னா எந்த ஒரு கர்மத்தையும் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துப்பார். அப்படி நம்ம செய்யக்கூடிய, இன்னும் ரொம்ப சொல்லணும்னா, சாரி டு சே திஸ், பட் தென் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் போகிறத கூட கர்மயோகமாக மாற்றிடுவார். அப்படி சி தட் பவர் த குரு ஹேஸ் காட். அப்படி ஏன்னா அவருக்கு அந்த கர்மத்தினுடைய எல்லா ரகசியங்களும், எல்லா சூக்ஷ்மங்களும் அவருக்கு நல்லா தெரியும். அப்படி அதனால எது நம்ம வந்து பந்தத்தில் போய் தள்ளுமோ அதை செய்ய சொல்ல மாட்டார். அப்படின்னா he won't force us. அப்படி he won't compel us to do that karmas which bind us. அப்படி அதில் அவர் ரொம்ப 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 கவனமாக இருப்பார். அப்படி தட் இஸ் தி கம்பேஷன் ஆஃப் த டீச்சர். அப்படி ஸோ எந்த கர்மங்களை செய்தால், எவ்வளவு விரைவாக செய்தால், எவ்வளோ சீக்கிரம் நாம் இந்த பந்தத்திலிருந்து நம்மளால வெளியில் வர முடியுமோ, therefore he will urge us to do that karmas. அப்படி
அதனால அதை தூண்டிட்டு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு தூண்டின்ட்டே இருப்பார் அப்படின்னு. நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை எழுந்துரு 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 எழுந்துருன்னு அது ஞான்னு இங்க பரண்டு அங்க பரண்டு, ஏன்னா எழுப்புறவங்கள திட்டதான் திட்டும். நல்ல தூக்கம் வர நேரத்துல இப்படி எழுப்புறாங்களேன்னு திட்டும் அப்படின்னு. அதனாலதான் குரு கூட இந்த கர்மத்தை செய், அந்த கர்மத்தை செய், இதை செய், அதை செய்யும் பொழுது சம்டைம்ஸ் என்ன ஆகுது, வி மே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், பட் ஹி இஸ் அர்ஜிங் அஸ் அப்படி. பிகாஸ் இட் இஸ் பெட்டர் டு வேக்கப் அட் தி ஏர்லியஸ்ட். எப்படி காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறோமோ, காலங்காலத்தால எழுந்திருக்கிறது எவ்வளவு நல்லதோ, அதே மாதிரி வாழ்க்கையில கூட இந்த கர்ம விஷயங்கள்ல இருந்து மிக விரைவாக விழித்து கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் பி காம்ப்ளிகேட்டிங் லைஃப், இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போவோம். இஃப் யூ மோர் காம்ப்ளிகேட்டட், அப்போ குருவும் கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியதாயிடும். ஈவன் ஹீ கனாட் ஹெல்ப் அஸ். அவராலையும் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஸோ ஐ எம் கிவிங் யூ தி எலாபரேட் தி ஹோல் பிக்சர் ஆஃப் லைஃப். ஐ எம் டாக்கிங் அபவுட் லைஃப் அப்படி. அண்ட் கிருஷ்ணா நியூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படி. அவர் என்ன இன்டென்ஷன்ல சொல்றாரோ அதுல நான் 0.1% தான் சொல்றேன் அப்படி. when Krishna urges Arjuna, he knew much more secret of this universe. அதனால இந்த சிஸ்டம்னு சொல்றோமே அப்படின்னு, இப்படி ஒரு பிரபஞ்சத்தை படைச்சது வந்து பகவான் இல்லையா? அதனால நாம எப்படி பணி செய்யணுங்கிறது அந்த ரகசியம் கூட அவருக்கு தான் தெரியும். அதனால ஈக அப்படின்னா இப்ப டே டு டே செய்யக்கூடிய இந்த கர்மங்களை எல்லாம் கூட எப்படி கர்மயோகமாக மாற்றுவது அப்படி. தட் மீன்ஸ் வாட்? ஸ்லோலி we are going to change the attitude of the person. That is the beauty of it அப்படி. அதனால தான் அபிக்கிரம-நாஷக ந அஸ்தின்னு சொன்னார். இதுல 6 முதலுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னோம், இதுல முதலுக்கு மோசம் இல்லைன்னு சொன்னோம் அப்படி. பிகாஸ் இது ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய, இட் இஸ் ஆல் அபவுட் கேரக்டர் பில்டிங் அப்படி. இந்த கேரக்டர் பில்டிங்ல என்ன கிடையாதுன்னா, தெர் இஸ் நோ லாஸ் அப்படி. அதுல எப்பொழுதும் நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றணும். சப்போஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூடா இருக்கும், நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூடு தானே, திடீர்னு ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. பட் நேற்று நல்ல ஒரு ஆட்டிடியூடா இருந்தோம், அது வீண் போகாது அப்படின்னு. அது உள்ள இருந்து என்ன ஆகும், அது உள்ள இருந்து திருப்பி ஐயோ இன்னைக்கு நம்மளுடைய மனசை கம்பேர் பண்ணும். நேற்று ஒழுங்கா இருந்தோமே, இன்னைக்கு நம்மளுடைய ஆட்டிடியூடு சரியில்லையே, ஏன்னு ஒரு கேள்வி கேட்க வைக்கும். அப்போ இட் மேக்ஸ் அஸ் திங்க். அந்த திங்கிங் ப்ராசஸ்னால என்ன ஆகுது, இதுல என்ன கிடையாதுன்னா, எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்தாலும் அந்த நல்ல விஷயத்திற்கு இதுல அழிவுங்கிறது கிடையாதுங்கிறதுக்காக தான் சொல்றாரு அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் சேஞ்சிங் ஒன்ஸ் ஓன் ஆட்டிடியூட், பில்டிங் ஒன்ஸ் ஓன் கேரக்டர். அதை நம்ம அது எதற்காக செய்யறோம் அப்படின்னா, மோட்சத்திற்காக செய்யறோம், ரியலைசேஷனுக்காக செய்யறோம். அப்ப ரெண்டாவதாக இன்னொரு கர்ம மார்க்கம் இருக்கு. ஒரு கர்ம மார்க்கம் வந்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய கர்ம மார்க்கம். There is another karma marg. இன்னொரு கர்ம மார்க்கம் எது? So people are, their mind is driven by higher desires. See, they are not interested in day-to-day life. See, they don't want to get lost in the pleasures of this world. So they have heard about the pleasures of the higher world. So அவர்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன இருக்கும், இன்னொரு உலகம் இருக்கிறது, மேலான உலகங்கள் இருக்கிறது, நிறைய கர்மங்கள் செய்தால், நிறைய தபஸ் எல்லாம் பண்ணா என்ன ஆகும், அந்தந்த உலகங்களை எல்லாம் அடையலான்ட்டு தேர் மைண்ட் ஆல்சோ இஸ் ட்ரிவன் பை ஹையர் டிசைர்ஸ். அப்ப அவங்க சாதாரணமானவர்கள் செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள் அப்படி. தே டோன்ட் இன்வெஸ்ட் தேர் எனர்ஜி இன் தே டோன்ட் எக்ஸாஸ்ட் தேர் எனர்ஜி ஒன்லி இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எக்ஸாஸ்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் டு நிறைய யஜ்யங்களை பண்ணுவாங்க, நிறைய யாகங்கள் பண்ணலாம். தே மே இண்டல்ஜ் இன் தபஸ், கோரமான தபஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் எண்ட் ப்ராடக்ட் என்ன, எண்ட் என்னன்னா, தே வாண்ட் டு என்ஜாய் சம் ரிசல்ட்ஸ். திருப்பி அவங்க மனதிற்குள்ள என்ன இருக்கிறது, ஏதாவது ஒன்றை வந்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஏன் செய்யறேன்னா, பிகாஸ் இட் கிவ்ஸ் மீ தி ஹையர் ரிசல்ட்ஸ். தே ஆர் ஆல்சோ தி கிரேட் அச்சீவர்ஸ். பட் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த பலன் கிடைக்கும், பட் லிபரேஷன் கிடைக்காது. ஏன்னா அவங்களுடைய ஆட்டிடியூடோ, அவங்களுடைய ஹோல் டிசிப்ளினோ, டெடிகேஷனோ, டிசைர்ல என்ன இல்லைன்னா இந்த ஃப்ரீடம், இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிற
இந்த ஒரு ஐடியாவே அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்படி இந்த தேகம், மனம், புத்தி இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆத்ம வஸ்து இருக்கிறது. அந்த ஆத்ம வஸ்துவை அறிய வேண்டும்ங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் என்ன ஆகுது, திரும்ப மேலான உலகங்களை தான் அடையணும், அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும்னு அவங்களுக்கு அதே எண்ணங்கள் இருக்கிறதால என்ன ஆகும், தே வில் அச்சீவ் எவ்ரி திங் அப்படி. பட் இந்த எண்ட் அப்படின்னா see those results are also only limited அப்படி. See, there is a beautiful shloka in Chandogya Upanishad which we have not studied. I think we have studied 6th chapter படிச்சோம், 7th chapter படிச்சோம். We will start 8th chapter shortly. We will start in the 8th chapter, the very first part of the 8th chapter, in the 6th shloka. There is a beautiful shloka. This Chandogya Upanishad warns, tadyeda karmajito lokaga kshiyate, evam eva amutra punyajito lokaga kshiyate. See, these two pictures ரொம்ப அழகாக சொல்றது. தத்யேத கர்மஜிதோ லோகக க்ஷீயத்தே. இந்த உலகத்துல கர்மத்தினால் எதையெல்லாம் நம்ம ஜெயித்தோமோ அப்படி, வாட் எவர் இஸ் அச்சீவ்டு த்ரூ அவர் ஓன் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், இதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. ஹார்ட் ஒர்க் இருக்கு, எஃபர்ட் இருக்கு. கர்மஜிதக, கர்மஜிதக மீன்ஸ் யூ ஹவ் கான்க்வயர்ட் எவ்ரிதிங் த்ரூ யுவர் கர்ம அப்படி. வாட் எவர் யூ ஹவ் அச்சீவ்ட் இன் திஸ் வேர்ல்டு, உபனிஷத் என்ன சொல்றது, லோக க்ஷீயத்தே. க்ஷீயத்தேன்னு என்ன அர்த்தம், ஆல் தோஸ் achievements also will come to an end because you have to leave this world. The moment you leave this world, it becomes only history. So all your achievements என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு வரலாறாக இருக்கும். It will remain only as a history. அப்படின்னா இப்படி இன்னார் இருந்தார், இவர் இவ்வளவு சம்பாதிச்சார், இவ்வளவு படிச்சார், இவ்வளவு இருந்ததெல்லாம் என்ன ஆகும், it remains only as a, அதோட சரி, அவ்வளவுதான். அதனால என்ன ஆகாது, ஜீவனுக்கு என்ன இருக்காது, there is no evolution for the ஜீவன். அதுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது, இப்படி இருக்கும். அதனால கர்மஜித்தோ லோகக க்ஷீயத்தை ஒரு மந்திரம் ஞாபகம் வச்சுங்க. எந்தெந்த விஷயங்களை கர்மத்தினால், இங்க லோகன்னா இங்க லோகம்னா நம்ம லோகம்னு எடுத்துக்க வேண்டாம், எக்ஸ்பீரியன்சஸ். இங்க கர்மத்தினால நம்ம எதையெல்லாம் ஜெயிச்சோமோ அதையெல்லாம் கூட என்ன ஆகும், அதையெல்லாம் கூட க்ஷீயத்தை அப்படின்னு. இப்ப நான் போகும்போது மதுரை சின்மய மிஷனை கட்டி இழுத்துட்டு போகவே முடியாது அப்படின்னு. அதான் காதிருந்த ஊசியும் கடை வழிக்கு வாராது கண்ணு. ஒரு ஊசியை கூட என்ன பண்ண முடியாது, ஒரு ஊசியை கூட நீங்க என்ன பண்ண முடியாது, இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது. சொல்லலாம், நான் 4 வீடு வாங்கியிருக்கேன், 5 வீடு வாங்கியிருக்கேன், 25 கார் வாங்கியிருக்கேன், வெரி குட் அப்படின்னு. பட் எண்ட் ரிசல்ட் என்னன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் ஒன்லி 0 அப்படின்னு. ஸோ யூ ஆர் பேக் டு ஸ்கொயர் 1 அப்படி. நீங்க எங்க திருப்பி அடுத்த தடவை நீங்க திருப்பி எல்கேஜி யூகேஜில இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க நான் போன தடவை டாக்டர்லாம் படிச்சுட்டேன், இன்ஜினியர்லாம் படிச்சுட்டேன், அதனால நேரா நான் பிறந்த உடனே நேரா போய் யூனிவர்சிட்டியில தான் உட்காருவேன்னா உட்கார முடியாது அப்படின்னு. யூ ஆர் பேக் டு ஸ்கொயர் 1 அப்படி. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் தி பிகினிங் அப்படி. நாட் ஜஸ்ட் யுவர் எஜுகேஷன் அப்படி, தி ஹோல் தி ப்ராசஸ் ஆஃப் லைஃபே என்ன ஆகும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். புதுசா என்ன ஆகணும், புதுசா நீங்க ஆரம்பிக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. அதுக்காக ரொம்ப சீரியஸா இருக்காதீங்க. and you just understand it because Upanishad clearly says karmajito lokaha kshiyate அப்படி. சரி, ஏவம் ஏவ அமுத்திர புண்ணியஜிதோ லோகக. கர்மஜிதம் மட்டும் இல்லை, சப்போஸ் a person performs நிறைய புண்ணியங்கள் அப்படி, நிறைய தானம் பண்றார், தர்மம் பண்றார். யக்ஷ பிரஷ்னம் படிச்சோன்னா திருப்பி திருப்பி தானம் பண்ணு தானம் பண்ணு தானம் பண்ணுன்னு தர்மபுத்தர் இருக்க புஸ்தகத்தை மூடுற வரைக்கும் தானம் பண்ணாம நம்மளை விட மாட்டார் அப்படின்னு. சரி, குட், நிறைய தானம் பண்றோம், தர்மம் பண்றோம். இப்போ பீப்புள் தோஸ் ஹூ டு தான தர்மாஸ், அவங்களுக்கு இந்த அகங்காரம் தான தர்மத்தினால போகணுமா இல்லையா அப்படின்னு. சம்டைம் தான தர்மத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, தெர் இஸ் ஆட்டிடியூட் ஹோலியர் தேன் தௌன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஹோலியர் தேன் தௌன்னு, என்னை போல் புனிதமானவர்கள் இந்த உலகில் யாராவது இருக்கின்றார்களான்னு. தர்மத்வஜக அப்படின்னு, எப்பவுமே நான் தான் புண்ணியமூர்த்தின்னு ஒரு கொடியை பிடிச்சிட்டு எங்க போனாலும் என்ன பண்ணோம்னா, அதுக்கு தான் இந்த பட்டங்கள் எல்லாம் கொடுக்கறது. எங்க போனாலும் ஒரு பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா, இந்த பட்டம் கொடுத்து அந்த பட்டம் கொடுத்து சர்டிபிகேட்லாம் சொன்னேன்னு. அதனால அந்த மாதிரி என்னன்னா தர்மத்வஜக அப்படின்னு. ஸோ எப்போ அவங்கள புகழ்ந்துட்டே இருக்கணும், புண்ணியமூர்த்தி புண்ணியமூர்த்தி புண்ணியமூர்த்தின்னு அவங்கள சொல்லிட்டே இருந்தா தென் அவங்களுக்கு ஒரு ஈகோக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு. ஆல் த டைம் யூ ஷுட் அப்ரிஷியேட் தம், என்கரேஜ் தம், ரெக்கக்னைஸ் தம். யூ கெட் டயர்ட் பட் தே டோன்ட் கெட் டயர்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. The person who does, because past 25 years I have been doing this,
So I am tired of it. But those people are not tired of it because they always love to hear good about themselves. So then what is the worth of it? Upanishad clearly says it. Punyajito lokaha kshiyate அப்படின்னு. அந்த புண்ணியத்தினால நீ செய்த எல்லாம் கூட என்ன ஆகும்? அந்த புண்ணியங்களும் கூட என்ன ஆயிடும்? புண்ணியங்களும் போயிடும். திருப்பி என்ன ஆரம்பிக்கணும்? யூ ஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன். அதனால தான் ஈவன் இஃப் யூ வின் தி ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரேட் ரேஸ், ஈவன் இஃப் யூ வின் தி ரேட் ரேஸ் ஸ்டில் யூ ரிமைன் ஒன்லி அஸ் அ ரேட் அப்படின்னு. ஏன்னா நம்ம எலி பந்தயத்தில் ஜெயிச்சாலும் கூட கடைசியில் எப்படி இருப்போம்? கடைசி வரைக்கும் அப்படின்னா எலியாகவே இருப்போம் அப்படின்னு. நோ, ப்ளீஸ் சீரியஸ்லி திங்க் அபவுட் திஸ் லைஃப் அப்படின்னு. பிகாஸ் we don't know one more opportunity. இதே மாதிரி நமக்கு கீதை படிக்கிறதுக்கெல்லாம் கிடைக்குமாலாம் நமக்கு தெரியாது. பெரிய பெரிய மகான்களை, யோகிகளை, ஞானிகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஏதோ பை மிஸ்டேக் ஆர் பை சான்ஸ் we are thrown into this area of life அப்படின்னு. This experience of life is offered by some புண்ணிய கர்ம. ஏதோ பூர்வத்தில் செய்த ஒரு அது கூட ஒரு புண்ணியம் தான் அப்படி. பட் இதை அழியாம பார்த்துக்கணும். ஏன்னா புண்ணியஜித்தோ லோககன்னு அதுவும் க்ஷீயத்தைங்கிறார். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணதால நமக்கு பெரிய மகான்களுடைய ஒரு தொடர்பு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு. பட் இஃப் யூ ஆர் நாட் சீரியஸ், இஃப் யூ டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட், இதுவும் கூட என்ன ஆயிடும்? இதுவும் போயிடுத்து இன்னொரு 4-5 பிறவில இந்த பக்கமே வரமாட்டோம். சின்மய மிஷன் இருக்க தெருவிலேயே கூட வரமாட்டோம் நம்ம. அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால்தான் ஈக வென் லார்ட் மேக்ஸ், நான் இவ்வளோ நேரம் சொன்னது இந்த ஒரு வார்த்தைக்கு தான். இவ்வளோ நேரம் சொன்னது ஈக. ஈகன்னா இஃப் யூ கேர்ஃபுல்லி அனலைஸ் Arjuna, what I am going to instruct you, if you study, if you understand, if you analyze this path, this karma yoga which I am going to instruct will release you from all bondages. See, imagine, see, there is a solution for all our problems. இப்போ நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன இருக்கிறது? ஸோ தெர் இஸ் a solution. பட் it takes time. ஏன்னா அது பர்மனன்ட் சொல்யூஷன்ங்கிறதால என்ன ஆகும்? We should also cooperate. நம்ம என்ன பண்ணணும்? We should also cooperate. So therefore it is said moksha marge karma yoga அப்படின்னு. So this karma yoga இது ஏதோ சோஷியல் சர்வீஸ் கிடையாது. இட் இஸ் சோஷியல் சர்வீஸ் தான். ஆனால் என்ன இருக்கும்? மோக்ஷ மார்க்க கர்ம யோகா அப்படின்னா. பிகாஸ் ஸ்லோலி லார்ட் வில் கிவ் ஹிம் அன் ஆல்டர். அப்படி என்ன ஆகும்? நாட் ஜஸ்ட் சர்வீஸுங்கிற ஆல்டர் இல்லை. அப்படி லார்ட் ஹி வில் கிவ் யூ தி ஆல்டர் அப்படின்னு. So he will ask us to dedicate all our actions for that altar. அங்கிருந்து காரியங்களை செய்யணும். ஸோ அப்படி செய்த என்ன சொல்றார்? அபிக்ரம-நாஷக அஸ்தி. என்ன கிடையாது? அதுக்கு கிருஷாதிவத்னு ஒரு உதாரணம் ஆச்சாரியர் எழுதுவார். கிருஷாதிவத் அப்படின்னு விவசாயம் போன்ற இதுல எல்லாம் என்ன இருக்கணும்? அது ஒரு சீக்வன்ஸ் தான் சொன்னேன்னா இல்லையா? எங்கேயாவது ஒரு சீக்வன்ஸ் கட்ட எடுத்துன்னா போச்சு. அப்படி திருப்பி என்ன ஆகும்? விதை விதைக்கணும், ஏன்னா நல்ல முதல்ல உழணும், அப்புறம் விதைக்கணும், ஜலம் விட, இதெல்லாம் போட்டு அறுவடை செய்யற வரைக்கும் எல்லாம் சரியா போனாதான் உங்களுக்கு லாபம். நடுவில் எங்கேயாவது தவறு நடந்தா கூட என்ன ஆயிடும்? திருப்பி அதுக்கு பாதி லாபம்லாம் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஒன்னா லாபம் இல்லைன்னா என்ன ஆயிடுறது? முழு நஷ்டம் ஆயிடும். ஸோ அதனால்தான் அபிக்கிரமண ஆரம்பம்னு சொன்னேன். ஆனா இங்க என்ன கிடையாது? இங்க ஆரம்பத்திற்கு நாசம் கிடையாது. இன்னும் அழகான வார்த்தை. ஆரம்பத்திற்கு நாசம் கிடையாது. கொஞ்சம் நாம முயற்சி செய்தாலும் கூட அதற்கும் கூட என்ன உண்டு? பலன் உண்டு. நான் இதை இன்னொரு விதமாக கூட சொல்லுவேன். நாம இங்க கோல் ஆரம்பமே இல்லாத எது ஒன்றோ அதை பற்றி நாம சிந்திக்கிறோம். தட் விச் ஹஸ் நோ பிகினிங். அப்படி see, when you enquire into the reality, நாம ஒரு சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது அந்த சத்தியத்திற்கு என்ன கிடையாது? முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. இப்ப சுவாமின்னு எடுத்துக்கங்க, உங்க பக்தியவே எடுத்துப்போம். பகவானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதனால ஆரம்பமே கிடையாது. அதனால ஆரம்பமே இல்லாத ஒருத்தரை நாம நினைச்சோம்னா நம்ம எதை ஆரம்பிச்சாலும் அதற்கு என்ன கிடையாது அப்படின்னா நாசம் கிடையாது. அப்படின்னு இந்த கர்மத்துல ஆரம்பமே இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லாத, அதுதான் நம்மளுடைய லட்சியம். சி, தட் இஸ் அவர் ஆல்டர். அப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு வஸ்து இருக்கு. அது குருவாக இருக்கலாம், அது இறைவனாக இருக்கலாம். எந்த ஒன்றிற்கு ஆரம்பம் இல்லையோ, ஆரம்பமே இல்லாத ஒன்றிற்கு அடிபணிந்தோம் என்றால் நாம் எதை ஆரம்பித்தாலும் அதற்கு என்ன கிடையாது? நாசம் கிடையாது. மற்ற எல்லாரும் பாருங்க, எல்லாருக்குமே ஒரு ஆரம்பம் உண்டு. நீங்க வேற யாருக்கெல்லாம் கர்மம் செய்யறீங்களோ,
சொல்றேன் உனக்காக வடிச்சு கொட்டுறேன்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அப்படி நீங்க யாருக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு அப்படின்னு எல்லாமே எல்லாருக்கும் ஆரம்பம் இருக்கிறவங்களுக்கே செய்தா என்ன ஆகும்? ஆரம்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு செய்தோன்னா அதற்கு என்ன உண்டு? அதற்கு ஒரு நாசமும் உண்டு. திஸ் இஸ் ஹவ் ஸ்லோலி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கீதை ஸ்லோகங்கள் வந்து we have to discover it. Now keep this in your mind. அதனால எப்பவும் இந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்காக தானே செய்தேனே அவங்களுக்கு. யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் வாட் எவர் யூ டூ, யூ ஆர் டூயிங் இட் ஒன்லி ஃபார் தி லார்ட். ஸோ யூ ஆர் நாட் சர்விங் யுவர் ஒய்ஃப், யூ ஆர் நாட் சர்விங் யுவர் சில்ட்ரன், you are not serving your husband. Now we also serve in this world. We don't get frustrated. We don't expect anything from anybody. We don't want anything because it is very 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 clear. Whatever the work I do in the mission, தொடச்சாலும் சரி, கூட்டினாலும் சரி, பெருக்கினாலும் சரி, நான் மிஷனில் எந்த காரியத்தை நான் செய்தாலும் நான் எப்பொழுதுமே வாட் ஐ திங்க் இஸ் ஐ எம் ஒன்லி டூயிங் திஸ் டு மை குரு. இதில் எனக்கு ஒன்று பெரிய மான அவமானங்கள் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. இல்லை இதை தான் நான் செய்வேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அது எவ்வளவு இங்கே உட்கார்ந்து 1 மணி நேரம் கீதையை பேசினா அதே 1 மணி நேரம் என்னால் உட்கார்ந்து வேற காரியங்களையும் எல்லாத்தையும் கூட்டி பெருக்க கூட என்னால் முடியும். பிகாஸ் எவ்ரி ஒர்க், எவ்ரி ஸ்மால் ஆக்ட். இங்கே படுத்து தூங்குறது கூட நான் என்ன நினைப்பேன், ஈவன் அதில் நித்ரா சமாதி ஸ்திதின்னு சொல்லிடுவார். ஈவன் மை ஓன் ஸ்லீப் ஈவன் ஐ டெடிகேட்டட் டு. நான் தூங்குறது கூட என்ன அர்த்தம்? தூங்குறதுலேருந்து நான் சாப்பிட்ற ஒரு பருக்கையிலேருந்து நான் செய்கிற எல்லா வேலையும் யாருக்காக செய்கிறேன்? நான் பகவானுக்காக செய்கிறேன். அதனால மருமகளுக்காக செய்கிறோம், மருமகனுக்காக செய்கிறோம், மாமனாருக்காக செய்கிறோம், அப்பாவுக்காக செய்கிறோம். யூ ஜஸ்ட் ஸ்லோலி என்ன ஆஃப்டர் சம் டைம் யூ ரிமூவ் திஸ் தாட். பிகாஸ் ஆல் தோஸ் பீப்புள், all the opportunities that is standing in front of you, it is only Lord, in various forms he is standing in front of you. நம்ம யாருக்கு சர்வ் பண்ணாலும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் அப்படின்னா ஒரே தெய்வம், அது வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு முன்பாக இருக்கின்றது. அல்டிமேட்லி டு ஹூம் யூ ஆர் சர்விங். சப்போஸ் நீங்க எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டால் கூட ஏதோ சன்னியாசிக்கு சாப்பாடு போடுறோன்னு நினைக்காதீங்க. இது பகவானுக்கே நைவேத்தியம் வைக்கிறோம் நினைங்க. எப்படி சன்னியாசிக்கு இல்லை, யாருக்கு சாப்பாடு போட்டாலும் ஸோ வி ஆர் ஒன்லி ஃபீடிங் தி லார்ட். நோ, ஒரு குரு பக்தி வந்ததுன்னா உங்களையெல்லாம் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கிட்டே வர முடியாது. ஸோ யூ வில் பி சார்ஜ்டு பை தி தேஜஸ் ஆஃப் குரு. உங்களை சுற்றி எப்பொழுதும் என்ன இருக்கும்? ஒரு குருவினுடைய ஒரு தேஜஸ் எப்பொழுதும். யூ வில் பிகம் ரியல் அன்டச்சபிள். உங்களை யாராலும் என்ன பண்ண முடியாது? உங்களை வந்து தொடவே முடியாது. பிகாஸ் 24 மணி நேரமும் நீங்க எந்த காரியம் செய்தாலும் சலிப்பே இல்லாமல் என்ன பண்றோம்? குருநாதர், குரு குரு குரு, இல்லைன்னா சுவாமி சுவாமி சுவாமி. யூ சி தி டோட்டல் ஆட்டிடியூட் வில் சேஞ்ச் இட். ஸோ யூ டோன்ட் கெட் ஆங்கிரி வித் பீப்புள். சின்ன சின்ன கோபங்கள் எல்லாம் வரும், ஆனால் மனசுக்குள்ள நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு யார் மேலேயும் எந்த வெறுப்பும் இருக்காது. சப்போஸ் வெறுப்பு வந்து நீங்க யாரை வெறுக்கிறீங்கன்னு ஆயிடும். அப்போ நீங்க பகவான் வெறுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ யூ cannot hate anybody. You cannot become a hater. And after some period, people also won't hate you. See, they may move away from you. See, you don't. அப்ப நமக்கு யார் மேலேயும் பகை வராது, நமக்கு யார் மேலே என்ன வராது அப்படின்னா ஒண்ணுமே வராது. என்ன ஆகும்? நீங்க எல்லா கர்மங்களும் செய்வீங்க, ஆனா உள்ள கிளீன் ஆயிடும். அப்பப்போ என்ன ஆயிடும்? யூ டூ சம்திங், யூ இமீடியட்லி நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன ஆயிடும்? நத்திங் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் மைண்ட். See, you do huge amount of karma, but next moment என்ன ஆயிடும்? இன்னைக்கு தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தோன்னு உட்காருவோம், பட் அதனுடைய சோடே தெரியாது உங்களுக்கு. அப்படின்னு எவ்வளவு கர்மம் பண்ணாலும் நீங்க எப்படி யூ ஸ்டே சோ ரிலாக்ஸ்டு, யூ ஸ்டே சோ பீஸ்ஃபுல். கிட்டத்தட்ட 16 மணி நேரம் உழைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணா இந்த 16 மணி நேரத்தினுடைய கர்மம் ஒரு துளி கூட ஞாபகம் இருக்காது. See, that is the beauty of meditation. That is the beauty of karma yoga. See, karma yoga will you see how Adi Shankaracharya, Gurudev, these people have worked. They have almost worked 24 hours. See, நாமெல்லாம் வேலை செய்யறோம்னு சொல்லவே கூடாது அப்படி. பட் நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா சித்தம் எப்படி இருக்கும்? அப்படியே தொடச்சு போட்ட மாதிரி இருக்கும் அப்படி. பிகாஸ் யூ ஹவ் நாட், அதுல அங்க ஒரு ஈகோவே இல்லையே அப்படி. ஸோ அந்த உங்களுடைய ஈகோவுடைய ஆல்ட்ரே என்ன எடுத்து சைலண்ட்லி
திஸ் கர்மயோகா என்ன பண்ணும்? சைலண்ட்லி இட் வில் டெஸ்ட்ராய் யுவர் ஈகோ. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆணவத்தை என்ன பண்ணிடும் அப்படின்னா, இட் இஸ் சைலண்ட் கில்லர். அதனால கவனமாக இருங்க அப்படி. ஸோ பிஃபோர் கெட் இன் டு திஸ் வெஞ்சர், இந்த கீதை கிளாஸ் அட்டன் பண்ணணும் வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் இன்னும் டெஸ்ட்ராய். சைலண்ட்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா, சைலண்ட்டாக என்ன ஆகும்? ஸோ நானே நிறைய பேர் எப்படி மாறினேன்னு தெரியலம்பாங்க. ஸோ நாம் மாறுறோங்கிறது தெரியாமலே நம்ம மாத்துறவர் தான் குரு அப்படின்னு. நம்ம உள்ள மாறுறோங்கிறது கூட நமக்கே என்ன தெரியும்? நமக்கே கூட தெரியாது தட் வி ஆர் சேஞ்சிங் அப்படி. நாம் மாறுகின்றோம் என்பதை நாமே அறியாமல் யாரொருவர் நம்மை மாற்றுகின்றாரோ அவரை தான் நாம் என்ன சொல்கிறோம்? குருன்னு சொல்கிறோம் அப்படி. அதனால தான் இதுக்கு என்ன கிடையாது, இந்த ஆரம்பத்திற்கு எங்கே இது ஏன் சொன்னேன்னா, ஏன்னா முதலும் முடிவும் இல்லாத ஒரு வஸ்துவிற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீங்கன்னு என்ன இருக்கும்? எதிர்க்க இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ ஈவன் இன் யுவர் டே டு டே டெசிஷன் மேக்கிங் ஆல்சோ யூ டோன்ட் பிகம் வயலண்ட் அப்படின்னு. அதர்வைஸ் சம்டைம்ஸ் இன் ஆல் அவர் டெசிஷன்ஸ் ஸோ வி ஆர் ஒன்லி ப்ராம்ப்டட் பை தி வயலன்ஸ் ஆஃப் அவர் மைண்ட். மைண்ட் என்ன ஆகுது? இட்ஸ் வயலண்ட்லி இட் வில் ரியாக்ட் அப்படின்னு. நோ இன்ஸ்டெட் ஆஃப் வயலண்ட்லி ரியாக்டிங், ஆஃப்டர் கர்மயோகா மைண்ட் என்ன பண்ணும்? இட் வில் சைலண்ட்லி ரெஸ்பாண்ட். ஸோ வாட் அ டிஃபரன்ஸ்? வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கும் சைலண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இஃப் யூ வயலண்ட்லி ரியாக்ட், தி வேர்ல்ட் ஆல்சோ வில் வயலண்ட்லி ரியாக்ட் பண்ணும். இஃப் யூ சைலண்ட்லி ரெஸ்பாண்ட், யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸும் உங்களுடைய காரியத்திற்கு என்ன பண்ணும் அப்படின்னா சைலண்ட்டாக என்ன ஆகும்? ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்படிதான் ரைட் டைம், ரைட் பீப்புள் ஃபார் ரைட் கைண்ட் ஆஃப் ஒர்க், தே வில் கம் அப்படி. தே வில் கம், எவ்ரி திங் வில் ஹேப்பன் அப்படி. ஸோ திஸ் இஸ் வாட் கிருஷ்ணா சேஸ். எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தீமை எவ்வளோ அழகாக அவர் மார்க்கெட் பண்ணி வச்சிருக்கு. இக அபிக்கிரம நாசக ந அஸ்தி அப்படின்னு. அதனால் இந்த கர்மயோகத்தில் அர்ஜுனா எந்த பக்கம் பார்த்தாலும் உனக்கு என்ன கிடையாது? உனக்கு நஷ்டம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்கிறார். நஷ்டம் எங்கே வரும்? unnecessarily you invest something, then only you will have some kind of a loss அப்படின்னு. இங்கே வந்து ஒரு முதலீடும் இல்லை அப்படின்னு. சரி, ஏற்கனவே என்ன இருக்கிறதோ, சரி ஆல்ரெடி இருக்கிறது தான் என்ன பண்ண போகிறோம்? புதுசாக நம்ம ஒன்றையும் கடனோ உடனோ வாங்கி நீங்கள் இதுக்கு போய் பேங்க்கில் கர்மயோகத்துக்கு என்ன பேங்க்கில் போய் இந்த கர்மயோகத்திற்காக லோன் போட வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி. பிகாஸ் வாட் இஸ் ஆல்ரெடி யூ ஆர் டூயிங், வாட் இஸ் ஆல்ரெடி கிவன் அவைலபிள் வித் எக்ஸிஸ்டிங் டூல்ஸ், வித் எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன். அதுல தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்லைட்டாக கொஞ்சம் மைண்டை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான் சேஞ்ச். உங்க சும்மா இந்த கண்ணாடியை சரி பண்ணுற மாதிரி புதுசாக ஒன்றும் வாங்கி மாட்ட போகிறோம். இருக்கிறத என்ன பண்ண போகிறோம்? இருக்கிறத லேசாக அப்படி சரி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோதான் பண்ண போகிறோம் அப்படி. பட் see the reward அப்படின்னு. அந்த லேசை சரி பண்ணுறதுல how much you achieve அப்படின்னு. there is a tremendous achievement without any investment அப்படி. இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி வேணும் ஒரு கேப்ஷன் கொடுத்து பேசலாம் அப்படி. அச்சீவ்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. ஸோ சக்ஸஸ் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் சொன்னால் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. பட் இது ரகசியமாக இருக்கட்டும். இது நிறைய பேர் வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. ஹார்ட்லி ஐ சி இன் ஸ்பைட் ஆஃப் ஃபியூ பீப்புள் ஒன்லி ஒர்க் அப்படி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிசன் அப்படின்னு. ஒன்லி ஃபியூ ரியலி ஒர்க் ஃபார் திஸ் காஸ். ஸோ ஒன்லி வெரி ஃபியூ வில் ஒர்க் அப்படி. ஸோ இட் இஸ் செட் அப்படின்னு. ந இக அபிக்கிரம நாசக அஸ்தி. கிளியர்? இந்த ஒரு வார்த்தை எடுத்து அப்புறம் என்ன சொல்றார்? பிரத்யவாயக ந வித்யதே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் அப்படி. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா நேரடியா வேதங்கள்ல இருக்கிறார். பிரத்யவாயக, பிரத்யவாயம்ங்கிறது ஒரு தோஷம். பிரத்யவாய தோஷம்னு சொல்றோம். அது ஒரு தோஷம். அது சங்கராச்சாரியார் சொல்லும் பொழுது ஒரு உதாரணம் கொடுப்பார் அப்படின்னு. சிகித்சாவத்னு கொடுப்பார். சிகித்சாவத்னு என்ன அர்த்தம்? சிகித்சான்னு என்ன அர்த்தம்? See, when the patient is treated by a doctor, there is always a pratyavāyo dosha which a doctor also doesn't know அப்படின்னு. So he is treated, the pain is also relieved, but there is always a side effect அப்படின்னு. pratyavāyo dosham என்ன இருக்கும்? There will be always a commission and omission, maybe knowingly or unknowingly அப்படின்னு. You may give a painkiller, but for momentary என்ன ஆகும்? It may relieve the pain, but certainly it will cause some other side effect அப்படின்னு. சம்டைம் அது ரொம்ப டிசாஸ்டரா கூட என்ன இருக்கும்?
அது முன்னாடி இருந்த பெயினே பரவாயில்லன்னு தோணும். அதனால கவனமா போகணும் யார்கிட்ட போறோம்னு. அதுக்கு அதனால அது சன்னியாசியா இருந்தாலும் சரி, இல்ல யார்கிட்ட போறோங்கிறது முக்கியம். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய வலிக்கு ஏன்னா இது தேவையில்லைன்னு போனா அந்த வலியே தேவையில்லைன்னு ஆயிடக்கூடாது. அப்படி அதனால பிரத்யவாய தோஷம்னா எ சின் ஆஃப் ஒமிஷன். இது இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா வித் லிட்டில் இங்கிலீஷ் ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங். சின் ஆஃப் ஒமிஷன். சின்ன அது சரியா பண்ணலைன்னு என்ன ஆகும்? சரியாக பண்ணலைன்னா சரியாக பண்ணாததனுடைய தோஷம் வரும் அப்படின்னு. நீங்க ஒரு யஜ்ஞமோ யாகமோ சும்மா பண்றேன்னு பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால்தான் நான் இந்த மந்திரங்களை எல்லாம் சின்ன சின்ன மந்திரங்களா இருந்தால் சரியா கத்துப்போன்னு சொல்றது. எதற்காக? நீங்க பலனை எதிர்பார்த்து செய்தீங்க. இது அதே ஸ்லோகங்களை அதே யஜ்ஞங்களை நீங்க யாகங்களை இஃப் யூ டூ இட் செல்ஃப்லெஸ்லி அப்படின்னு வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், அதுல பிரத்யவாயம் கிடையாது. பாருங்க, கர்மயோகத்துல உங்களுக்கு என்ன கிடையாது? கர்மயோகத்துல இஃப் யூர் நீங்க என்ன செய்தாலும் நீங்க சுவாமிக்காக நான் செய்யறேன், இல்ல குருவிற்காக செய்யறேன், இல்ல அது கூட வேண்டாம், சுவாமி குரு எல்லாம் வேண்டாம், ஒன்லி டு சேஞ்ச் மை ஆட்டிடியூட், என்னுடைய அகங்காரம் போகணுங்கிறக்க. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, குருவுக்காக கூட இறைவனுக்காக கூட வேண்டாம், என்னுடைய அகங்காரம் போகணும், என்னுடைய ஈகோ போகணுங்கிறதுக்காக ஃபார் பியூரிஃபிகேஷன், நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக நம்ம காரியங்களை செய்தோன்னா என்ன ஆகும்? அதுல என்ன ஆகாது? இந்த கமிஷன் ஆஃப் இல்ல சாரி தி ஒமிஷன் ஆஃப் தி சின் ஆஃப் திஸ் ஒமிஷன் இது வராது. நமக்கு இந்த பாபம்ங்கிறது பிரத்யவாயன்னு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை செய்யறோம், அதுல என்ன இருக்கும்? புண்ணியம் மட்டும் இல்லை, அதை சரியா செய்யலைன்னு என்ன ஆகும்? சரியா செய்யலைன்னு அதுக்கு என்ன ஆகும்? பாப்பம் கூட வந்துடும். அப்படி பாப்பம் கூட வந்துடும். அப்படி ஸோ அதுக்கு நிறைய மந்திரங்களை எல்லாம் உதாரணமாக சொல்லுவார்கள். அப்படி ஸோ ஒருத்தர் பெருசா யஜ்ஞம் பண்ணும்பொழுது ஒரு இந்திரத்வேஷி ஒருத்தர் இருந்தார். அப்படி இந்திரனை கொல்லணுங்கிறதுக்காக யஜ்ஞம் பண்ணும்போது கடைசி மந்திரத்தை இந்திரனை கொல்லணும்னு சொல்றதுக்கு பதில் இந்திரன் கொல்லணும்ட்டு முடிச்சுட்டாரு. அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை தான். அப்படின்னு இந்திரனை கொல்லணுங்கிறதுக்கு பதில் என்ன பண்ண, இந்திரன் கொல்லணும்னா யஜ்ஞம் முடிஞ்சு இந்திரன் இவரை கொண்டுட்டார். அப்படின்னு திஸ் இஸ் கால்ட் யூ அட்டர், யூ ஷுட் அட்டர் இட் ப்ராப்பர்லி. ஏன்னா அது பலம் புத்திஷ்ய கர்மன்னு சொல்லி நீ ஒரு பலனை எதிர்பார்த்து நீ செய்த. அப்படி இன்னும் இந்திரனை கொல்லணுங்கிற ஒரு ரிசல்ட்டை நீ டிசைட் பண்ணிட்டு செய்யும் பொழுது நீ அதை சரியா செய்யலைன்னா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? ஏற்கனவே செய்ததனுடைய பலன் மட்டும் இல்லை, செய்யாததனுடைய தவற்றினுடைய பலனும் என்ன ஆயிடும்? பிரத்யவாய தோஷமும் வந்துவிடும். இந்த சின்ன ஒமிஷன் சொன்னேன், சின்ன ஒமிஷன் அது சரியா செய்யணும். அது மாதிரி யஜ்ஞங்கள் யாகங்கள் பெரிய பெரிய யஜ்ஞங்கள் எல்லாம் நீங்க நிறைய மகாபாரதம்லாம் அதெல்லாம் தான் படிப்போம். ஒரு சின்ன தவறு நடந்தால் என்ன? ஒரு யஜ்ஞம் பண்ணணும், எத்தனை செங்கல் வைக்கணும், எப்படி வைக்கணும், அந்த யஜ்ஞ குண்டத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆகுதிகளை எப்படி ஆக்கணும். there are so many do's and don'ts. கர்மத்துல சும்மா இல்லை. அப்படி கர்மத்துல என்ன இருக்கிறதுன்னா there are plenty of do's and don'ts. you have to follow implicitly. எல்லாம் கரெக்டா செய்யணும். அப்படி கரெக்டா செய்யணும். அப்படி ஏன்னா because you are doing everything with your ego. அப்படி the sense of I. அப்ப என்ன ஆகும்? அந்த சென்ஸ் ஆஃப் ஐ இருக்கிறதால நீங்க சரியா செய்யலைன்னா எங்க அடி வாங்குவோம்? யார் அடி வாங்குவாங்கன்னா பிகாஸ் தெர் இஸ் ஐ. அப்படின்னு இங்க ஐயே இல்லாததால அடி வாங்குறதுக்கு என்ன இருக்கும்? ஆளே இல்லை. அப்படி பிகாஸ் தெர் இஸ் நோ சென்ஸ் ஆஃப் ஐ, தெர் இஸ் நோ இங்க பெனிஃபிட்டரே இல்லையே. அப்படின்னு இதனால பயனடைபவருங்கிறது ஒரு அகங்காரம் இல்லாததால என்ன ஆகும்? இங்க பிரச்சனை என்ன இல்லை அப்படின்னா இதுல ஒரு பிரத்யவாய தோஷமும் கிடையாது. அப்படி ஏன்னா அர்ஜுனன் சொல்றான் இல்லையா, இவர்களை எல்லாம் கொன்றால், ஆத்த தாய்களை எல்லாம் கொன்றால், யூ ரிமெம்பர் ஆல் தட். திரும்ப திரும்ப என்ன சொன்ன? பாப்பமேவ ஆශ්‍රயேத், பாப்பமேவ ஆශ්‍රயேத்னு அர்ஜுனனுக்கு என்ன இருது? த டீப் தாட் ஆஃப் தட் சின். பூர்வ ஜனத்துல எதுவும் கிறிஸ்டினா பிறந்திருப்பான் போல இருக்கான். எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கு அவனுக்கு? பாப்பி பாப்பி, நான் எனக்கு பாப்பமே வந்துடும், பாப்பமே வந்துடும், பாப்பமே வந்துடும். See, here our scriptures, they are wonderful. அப்படின்னு you do, you sweat and work. அப்படின்னு end of the day அப்படின்னு you will not incur any sin. a person can do all the activities. நீ கொலையே பண்ணாலும் கூடங்கிறாரு. அதுக்கு முதல்ல ஆட்டிடியூட் மாறணும். அப்படின்னு அதுக்காக கொலை பண்ண சொல்லலை. அப்படின்னு ஈவன் இஃப் யூ டூ எனிதிங், அப்படின்னு என்ன பண்ணாலும் என்ன ஆகணும்? உள்ள என்ன ஆகுது? உள்ள ஆளே இல்லைன்னா தட் மீன்ஸ் அதுக்காக என்ன பண்ணாலும் அதர்மத்திற்கெல்லாம் அர்த்தம் இல்லை. அது ஐ எம் ஒன்லி செல்லிங் இஃப் யூ செட் யுவர் ஆட்டிடியூட் ரைட். அப்படி இங்க வந்து வாட் வி டூ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்படி இங்க நம்ம என்ன செய்யறோங்கிறது முக்கியம் கிடையாது. வித் வாட் ஆட்டிடியூட் வி டூ
That is more important. So if you do with that kind of an attitude, and when you only serve without any expectation, இதுல தப்பு நடக்கிறதுக்கு என்ன ஆகிறது? ஒன்று அப்படி என்ன தப்பு நடந்தாலும் என்ன ஆகிறது? அந்த தோஷத்தை எல்லாம் குரு ஒழுங்கிடுவார் அப்படின்னு. See, even if there is a sin, since you are doing it for the Lord, since you are doing it for the Guru, even your sin will be consumed by them. They will see to it that the result of such omissions, it doesn't affect us. எவ்வளோ அர்ஜுனனுக்கு எவ்வளோ சொல்றாரு, அர்ஜுனா இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ ஒருத்தனே கொண்டாலும் கூட உனக்கு என்ன வராது அப்படின்னு. ந பிரத்யவாய தோஷம். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் டூ இட், அகங்காரத்தினால நீ செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு தோஷம் பிரத்யவாயம் மட்டும் இல்லை அப்படின்னு, அகாரிய தோஷம், செய்ய வேண்டியதை செய்யாத தோஷம் கூட என்ன ஆகும்? இது எல்லாரும் ஒன்று செய்துட்டு அதனால வரக்கூடிய தோஷம். சில நேரங்களில் செய்யாமல் இருக்கிறதாலேயே என்ன ஆகும்? செய்யாமல் இருக்கிறதாலேயே ஒரு தோஷம் வரும். இங்க என்ன கிடையாது, கர்மயோகத்துல செய்யாமல் இருக்கிறதுனாலையும் வர தோஷமும் இல்லை, செய்ததுனால் வரக்கூடிய தோஷமும் இல்லை. இன் ஷார்ட், யூ ஆர் நாட் அஃபெக்டட் பை தி ரிசல்ட். கிளியர்? பிரத்யவாய தோஷ ந வித்யதே. அதனால்தான் மற்ற எல்லா கர்மங்களையும் நீங்க என்ன பண்ணணும்? முழுசா பண்ணணும், முழுமையாக செய்யணும். இங்க என்ன இல்லை, அவசியம் இல்லை. நீங்க பாதியிலே விட்டாலும் கூட என்ன ஆகும்? பாதியிலேயே விட்டாலும் கூட இங்க உங்களுக்கு என்ன வராது? உங்களுக்கு தோஷங்கிறது வராது. அதுதான் அதான் டெடிகேட்டட் ஆக்டிவிட்டி இஸ் சோ பவர்ஃபுல். பட் வி ஷுட் நோ வாட் இஸ் டெடிகேஷன்ங்கிறது நமக்கு தெரியணும். அதனால கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்வல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய, அண்டர்லைன் பண்ணுங்க, அஸ்ய தர்மஸ்ய, இந்த தர்மத்தினை, அஸ்ய திஸ் தர்மஸ்ய அப்படின்னா கர்மயோக தர்மம். என்ன மாதிரி கர்மயோகம்? ஞானத்தை அடைய வேண்டும் என்று செய்யக்கூடிய கர்மயோகம். ஸோ இப்போ நம்ம மிஷனுக்கு வரோம், இவ்வளோ காரியங்களை எல்லாம் செய்கிறோம். வாட் ஷுட் பி அவர் ஆட்டிடியூட்? என்னன்னா, ஐ எம் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் தி குரு, ஒன்லி ஃபார் ஞானம். வேற தெர் இஸ் நோ அதர் மோட்டிவ். என்ன இங்கேயும் திருப்பி நான் பிரசிடென்ட் ஆகணும், செக்ரட்டரி ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. நீங்கள் ஒன்றும் ஆகாமல் இருந்தால் போதும், நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு. ஏன்னா இது ஆகணும் அது ஆகணும். இங்கே கவர்னர் பட்டம்லாம் கொடுக்க மாட்டோம். யூ கேனாட் பிகம் கவர்னர், யூ கேனாட் பிகம் திஸ், யூ கேனாட் சி. சிம்பிளி யுவர் ஈகோ இஸ் அனிஹிலேட்டட். திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அனிஹிலேட்டிங் ஒன்ஸ். கடைசியில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க அப்படி. அண்ட் வென் யூ பிகம் நத்திங், யூ பிகம் எவ்ரி திங் அப்படி. சி, வென் யூ பிகம் நத்திங் அப்படி, நத்திங், ஒன்றும் இல்லைங்கும் போது என்ன ஆகும்? தென் யூ பிகம் பூரணம் அப்படி, யூ பிகம் எவ்ரிதிங் அப்படி. So it is அப்படி. If you already think that you are everything, please understand you are nothing அப்படி. The moment we think that I am everything, நான் தான் எல்லாம், you are nothing. You are a most insignificant creature for the Lord. But if you think that you are nothing, then you will one day you will become everything. See, that is the beauty of this path. அதனால தான் இதுல என்ன, there is no shortcut. இது இப்படிதான் பின்னாடி தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா இப்படிதான் என்ன பண்ண முடியும்? இதுல படிப்படியாகத்தான் என்ன ஆக முடியும்? இட்ஸ் a slow process, but a steady process. அப்படின்னு it will certainly take us to the goal. இதுல ஏமாற்ற வேலை இல்லை. அப்படி யாரையும் there is no cheating, there is no exploitation. Otherwise even spirituality கூட என்ன ஆகுது அப்படி, there is people do cheat, people do exploit. அதுக்கு தான் இதுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கு. ஏன் பயப்படுறாங்கன்னா, யாராவது ஏமாத்திடுவாங்களோ, யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. ஆல்வேஸ் தெர் இஸ் a fear. அதனால சொல்றேன், இங்க ஒரு ஸ்வல்பம் அப்பி எப்படி சொல்ற, நீங்க எவ்வளவு வார்த்தை பாருங்க. கிருஷ்ணர் ஸ்வல்பம், கொஞ்சமாவது, ஏதோ போற போக்குலயாவது பண்ணிடாங்கிறாரு. கொஞ்சமாவதுன்னு என்ன, ஏதோ போற போக்குல புண்ணியம் பண்ணிடாங்கிற மாதிரி. என்ன இதுக்குன்னு உட்காந்து மெனக்கட்டு நீ யோசிச்சு பண்ணலன்னாலும் கூட, ஏன்னா அதுதான் அந்த ராமர் பாலத்தை கட்டும் பொழுது இன்டென்ஷனலி so many people did அப்படின்னு, அன்இன்டென்ஷனலி யாரும் 2 பேர் கல்லை தூக்கி போட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆறுது அப்படின்னு, சும்மா கல்லை தூக்கி போட்டாலும் கூட ஒரு ராம காரியத்துல. ஏன்னா ஏதோ போற போக்குல ஏதோ 2 கல்லை தூக்கி போடுவோன்னு, ஏதோ மெடிக்கல் கேம்ப் சும்மா 2 சேரை தூக்கி இந்த பக்கம் போட்டவனுக்கும் என்ன ஆகும்? அந்த 2 சேரை தூக்கி போட்டவங்களுக்கு என்ன, he will also be rewarded.
he will also be rewarded. Whatever you do, it doesn't go wasted. அதனால ரொம்ப யோசிச்சு இது ரொம்ப யோசிக்காது. எவ்வளோ பண்ணலாமா? குருதேவர் சொல்ற மாதிரி, நீ ரொம்ப யோசிச்சு உண்டியல்ல காசு போட்டேன்னா என்ன கொடுக்கறதுக்கு பகவான் என்ன பண்ணுவார்? யோசிச்சு தான் அவனுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி எவ்வளவோ வேலை செய்யலாம். அது நம்ம கவனமா இருக்கணும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப செய்யக்கூடாது. இவ்வளவு செய்ய all the time if you serve the guru with a kind of a calculation, sometimes it is better not to work with such people. Even if there are, I always feel, many times I am telling you, I cried in front of the Lord. Give me 1 or 2 people enough. I don't need too many people. Those who can work for you, not for me, those who can work for you, for your own creation, with all love, dedication, with unconditional, faith. Give me 2-3 people. I don't want more people. Every saint, every sage cried only to the Lord. What is the use of having 100 people? Then we should go for a membership drive. What a membership drive? People will give 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க. என்ன பண்ண முடியும்? 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா மெம்பர்ஷிப் டிரைவ் போய் என்ன பண்ண முடியும்? End of the day, we need 3 or 4 people. Vivekananda cried, give me 10 people. 10 பேரை கொடுங்கன்னு சொன்னார். I will change the whole world ன்னு சொன்னார். You see, it is all, these all the words come out of pain. அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வரும்னா comes out of pain. என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவாரு? there is always a calculation. அப்படின்னு ஈவன் நல்ல காரியங்கள்ல கூட என்ன இருக்கிறது? there are some people. That is what complete renunciation is all about it. Now having renounced, can you do some calculation? அப்படி இப்போ நான் ஏதாவது ஒரு டைரியில் எழுதி வைக்க முடியுமா? 25 வருஷமா நான் ஜும்மையா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நாக்கும் இது then what type of a disciple I am? I am not a perfect disciple. The important thing is we should understand svalpam apyasya dharmasya. சும்மா போற போக்கில் அர்ஜுனா, என்ன போற போக்கில் ராமா ராமான்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா கூட உனக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னான்னு அந்த வார்த்தை கூட வீண் போகாது. ராம ராமான்னு கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொன்னா கூட என்ன ஆகாது? அது கூட என்ன? ஸ்வல்பம் அப்பி அஸ்ய தர்மஸ்ய. இந்த தர்மத்தை யாராவது ஒருத்தன் சிறிதளவேனும் தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டான், தன்னுடைய வாழ்க்கையில் அவன் if he followed, trāyate mahato bhayāt. See, and trāyate is protected. Even little bit practice of this virtue, this righteousness, this action will protect you. See, you are always protected. Why we are running after money, people? End of the day, you need protection. நமக்கு என்ன தேவை? நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு, இங்க பாதுகாப்பு கிடைக்குமா, அங்க பாதுகாப்பு கிடைக்கும். See, we are always running after only. Now he says that நீங்க யாரையும் தேட வேண்டாம். The action you do will protect you. There is a ultimate protector. Why you want all limited people என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டால் போதுமா? இப்போ பெரிய ப்ரொடெக்ஷன் அது ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு சைடு. நமக்கு நான் கீழே ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சிருக்கேன், பணமே கொடுக்காம. தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு, ஒன்றும் சம்பளமே கேட்க மாட்டார். பீப்புள் ஆஸ்க் மீ, தனியாவா இருக்கீங்க? இல்லை, கீழே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு, 24 மணி நேரம் பாவ சின்முத்திரையை வச்சுட்டு கையை இறக்காம சும்மா செக்யூரிட்டி காரை போட்டு தூங்கிட்டே இருப்பாரு. அப்படி ஜம்ம நிமிந்து 365 நாள் 24 மணி நேரம் சிம்மாசனத்தில் ஜம்மன் உட்கார்ந்துட்டு யார் வராங்க, போர் வராங்க சொல்லுவார், இன்னார் வராங்க, இன்னார் வராங்க, கவனமா இருந்து. He always used to warn me also. So you have such a wonderful security guard. அவருக்கு சும்மா ஒரு மாலையை போட்டால் அது போடலைன்னா கூட அவர் கேட்க மாட்டார். பட் ஏதோ ஒரு மரியாதைக்கு அவருக்கு கொஞ்சம் ஒரு தண்ணியை ஊற்றி அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி அவருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ண நாயை விட நன்றியா இருப்பார் கடவுள். அப்படி we don't know. அப்படி மனிதர்கள் மாதிரி இல்லை. அப்படி ஒரு நாயை விட அந்த தெய்வம், நீங்கள் அந்த ஒரு வேளை கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்திற்கு, அந்த நைவேத்தியத்திற்கு அந்த தெய்வம் அவ்வளவு நன்றியோட இருக்கும். trāyate, trāyate it will protect. என்ன சொல்றார்? trāyate mahato bhayāt. பாருங்க, இது ஏதோ mahato asya dharmasya trāyate svalpa bhayātன்னு இல்லை. மாத்தி சொல்லல அவர். நீ சொல்பம் செஞ்சா பெரிய பயத்துல இருந்து உனக்கு பாதுகாப்பு, நீ பெருசா செஞ்சா கொஞ்சம், இந்த உலகத்துல பெருசா செஞ்சாலும் கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி இங்க சொல்ல, நீ கொஞ்சம் செய்தா கூட என்ன ஆகும்? இதுக்கு டாபிக்
minimum investment, maximum profit. So, so earlier he said no investment, big profit. Here he says that with minimum, investment, maximum profit. See, Lord uses all this kind of, marketing strategy to drive this point, not into the head of Arjuna, into the hearts of the Arjuna. A thing should go into your heart, not into your head. என்ன ஹெட்ல போறது, தலையில போறது மறந்துடும். உள்ள போறது என்ன, இப்ப யாராவது ஏதாவது திடீர்னு அவமானம் ஒரு வார்த்தை சொன்னா அது தலையில போறது இல்லை. அது எங்க போகுதுன்னா அப்படியே நெஞ்சுக்குள்ள போய் நிற்கும் அப்படின்னு. நான் இவ்வளவு நாள் கீதை பேசுறேன்னு இதெல்லாம் எங்க போயின்னா மண்டையில ஏதோ ஒரு நிற்கும், அப்புறம் போயிடும். இட் டசன்ட் பியர்ஸ் இன்டு அவர் ஹார்ட் அப்படின்னு. அது என்ன ஆகுதுன்னு ஹார்ட்டுக்குள்ள போய் போகாது. ஹி சேஸ் இட் மகத்தோ பயாத். இது மிகப்பெரிய பயம். மகத்தோ பயான்னு இன்னும் சம்சார பயாத்துன்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே பெரிய பயம், எதற்கு பயப்படுறேன்னு இந்த சம்சாரம். டோன்ட் டேக் இட் லைட்லி. அப்படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. எப்ப இது மனுஷனை எங்க கொண்டு போய் தள்ளுன்னு, நீங்க வண்டி ஓட்டும் போது எந்த வண்டி எதிர்க்க வருங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி நீ எங்க விழுவோன்னு தெரியாது, அப்படி ஒன்றும் தெரியாது. அப்படி மகத்தோ பயாத்னா சம்சார பயாத். அப்படி அதனால்தான் சொல்ற ஜனன மரணாதி லக்ஷண சம்சார பயாத் trāyate. அப்படி இது எல்லா சம்சார பயங்களிலிருந்தும் உங்களை காத்துவிடும். பியூட்டிஃபுல் ஸ்லோகா, ஒண்டர்ஃபுல் ஸ்லோகா. nehābhikrama-nāśho pratyavāyo na vidyate svalpam apyasya dharmasya trāyate mahato bhayāt. Now if you do that, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும், what is the reward of it? No, how this transformation happens. Now next sloka is a wonderful sloka. Every sloka is like that, but one excels the other. So we say no, exceeding excellence no solluvaanga in English. The one sloka will excel another sloka. Now the reward, if you ask me what I will get here, see எவ்வளவு சொன்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அறியாம ஹேபிச்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன கிடைக்கும். குருட்டையும் போய் அதான கடைசியில என்னன்னு, இதனால ஏதாவது மாறி இருக்கேனா, ஏதாவது எனக்கு ஸ்பிரிச்சுவலா இம்ப்ரூவ் ஆயிரு கேட்குறோமா, ஏதோ என்ன இருக்கும் அந்த ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் ஒழுங்கா இருக்கேனா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷனாவது இருக்குமா இல்லையா? ஸோ டு தட் எக்ஸ்பெக்டேஷன் லார்ட் இஸ் ஆன்சரிங். நவ் திஸ் ஸ்லோகா ஆல்சோ நீட்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். வி வில் ரீட் இட், மோர் ஆஃப் இட் வி வில் சி ஒன்லி இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरु नंदन बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम. Now he talks about two kinds of buddhi. So one is called vyavasayatmika buddhi. So there is a new word. Lord coins new words. புது வார்த்தைகள். vyavasayatmika buddhi. இன்னொன்னு என்ன, அவ்யவசாய புத்தி. So one is called vyavasaya buddhi, another one is called avyavasaya buddhi. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்ப எப்படி புத்தி இருக்குன்னா, இப்ப புத்தி அவ்வியவசாயமா இருக்கு. அப்படி அன்இண்டஸ்ட்ரியஸ். Now விவசாயாத்மிகா புத்தின்னு இட் பிகம்ஸ் மோர் இண்டஸ்ட்ரியஸ். விவசாயம்னால என்ன அர்த்தம்? விவசாயம்னால உளறது, சம்திங் இண்டஸ்ட்ரியஸ். நோ பக்குவப்பட்ட புத்தி. இன்னொன்னு என்ன, பக்குவப்படாத புத்தி. எ மெச்சூர்டு இன்டெலெக்ட் அப்படின்னு, an immature intellect. Now மெச்சூரிட்டிக்கு என்ன வயசு இருக்கு? 90 வயசுல கூட மெச்சூரிட்டி வராதவங்கள பார்த்துருக்குறோம். 8 வயசுல நச்சிகேதன் இருக்கான், துருவன் இருக்கான், பிரகலாதன் இருக்கான். எல்லாம் 8 வயசுல எப்படி இருக்கிறாங்கன்னா தேர் ஹைலி மெச்சூர்டு. அப்படின்னா அப்பாவோட இந்த 4 பேர் 3 பேரையுமே பாருங்க, துருவனையும் பாருங்க, பிரகலாதனையும் பாருங்க, நச்சிகேதனையும் பாருங்க, இவங்கெல்லாம் அப்பாவே தூக்கி சாப்பிட்டவங்க. அப்படின்னு அப்பாவையே தூக்கி சாப்பிட்டவங்க. சரி அப்பா சொல்லுவாரு, நீ என்னடா எனக்கு அப்பாவை உபதேசம் பண்றவனுக்கு கேட்பாங்களா இல்லையா? நீ என்னடா எனக்கு அப்பனா நீ எனக்கு உபதேசம் பண்றதுக்குன்னு அப்பா கேட்பாரு. இதெல்லாம் அப்பாவே தூக்கி சாப்பிட்ட பிள்ளைகள். அப்படின்னு மெச்சூரிட்டி இஸ் நத்திங் டு டூ வித் ஜெண்டர். அப்படி ஏன்னா ஆம்பளைங்களா இருந்தா தான் விவசாய புத்தி இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புத்தி ஹஸ் நோ ஜெண்டர். அப்படி நோ ஜெண்டர். இன்னும் இட் ஹஸ் நோ ஏஜ். அப்படி இட் நோ காஸ்ட், நோ creed, no religion. You cannot color it with anything. Therefore it is called a universal teaching nu solram. Em Gita is called universal teaching. It directly talks about buddhi.
புத்திங்கிறது it is only an entity which is common to everybody. It is there everybody, irrespective of caste, creed, color, gender. There is a buddhi. So we are only talking about the transforming one's own intellect. So what it is, that we will see next. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.